ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜொமேட்டோவில் நீங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டு வேண்டாம்னா எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படி சொல்லி இந்த வீடியோ தெளிவாக பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜொமேட்டோவில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணும்போது நம்மளுக்கு கூப்பன் கொடுப்பாங்க. அந்த கூப்பன் பற்றி தெரியாதவங்க நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கு. ஜொமேட்டோவில் ஃபுட் எப்படி ஆர்டர் பண்ணுறது கூப்பன் கோடை வச்சு மேக்ஸிமம் 50% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. சரி, தெரியாதவங்க செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலில் மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஜொமேட்டோ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பேஜில் இருப்பீங்க, அதாவது ஹோம் ஸ்க்ரீனில் இருப்பீங்க. இதில் மேலே பாருங்கள், நம்ம ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது. நான் மார்க் பண்ணி கூட காட்டுறேன். அந்த ப்ரொஃபைல் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. நம்ம இன்சியல் போட்டிருக்கு, நீங்கள் கொடுத்து நேம் கொடுத்துருந்தா அது கிளிக் பண்ணிங்க. இதில் கீழே பாருங்க, யுவர் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆமாங்க, ஃபுட் ஆர்டரில் யுவர் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை கிளிக் பண்ணிங்க. இதில் நீங்கள் ஆர்டர் பண்ண எல்லா ஃபுட்டுமே இருக்குது. இதில் இருந்து நீங்கள் கேன்சல் பண்ணணுமோ அதை எடுத்துக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆன் த வே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுட் ஆர்டர் இருக்குது. அது நீங்கள் அதில் பார்த்தீங்களா ட்ராக் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆமாங்க, அந்த ட்ராக் ஆர்டர் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்க. நான் இப்போ இந்த ஃபுட்டை தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதில் ட்ராக் ஆர்டர்னு சொல்லி இருக்குது. அந்த ட்ராக் ஆர்டர் மாதிரி நான் கிளிக் பண்ணிக்கிறேங்க. இது எதற்காகனா உங்கள் ஆர்டர் என்ன நிலைமையில் இருக்குது, வந்துட்டு இருக்குதா இல்லை என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதாங்க. அப்படியே இந்த பேஜில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக வந்துடுங்க. இதில் பாருங்கள், கெட் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆமாங்க, நீட் ஹெல்ப் வித் யுவர் ஆர்டரில் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இதில் ரெட் கலர் அதை கிளிக் பண்ணோன்னே நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் பாருங்கள், நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் ரெஸ்டாரண்ட் கால் பண்ணிக்கலாம், எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. நீங்கள் அதெல்லாம் வேணுங்க. கீழே பாருங்கள், ரெட் கலரில் சேட் வித் அஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. ஆமாங்க, அந்த ஆப்ஷன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இதில் 2 விதமாக வரும். சேட் வித் டெலிவரி பார்ட்னர், சேட் வித் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. டெலிவரி பார்ட்னர் அவங்க ஏஜென்ட், டெலிவரி ஏஜென்ட் அவங்ககிட்ட பேசுகிறாப்புல, பேசுறதுல ரெக்வெஸ்ட் பண்ணுறாப்புல. இல்லை கீழே சேட் வித் சப்போர்ட்னு சொல்லி இருக்குது. என்ன கேட்டால் நீங்கள் சேட் வித் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம அட்மின் கூடவே டேரெக்டாக கான்டெக்ட் பண்ண முடியும். அதனால் சேட் வித் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணாலும் நிறைய ஆப்ஷன் வருங்க. இதில் ஒன்றும் பண்ண லாஸ்ட்டாக மோர்னு சொல்லி ஆப்ஷன் பார்த்தீங்களா, அந்த மோர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க. மோர் கொடுத்தோன்னு பார்த்துங்க. இதில் ஃபஸ்ட்டாக பாருங்க, ஐ வாண்ட் டு கேன்சல் மை ஆர்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துருச்சுங்க. அந்த ஆப்ஷன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்க. நான் மார்க் பண்ணி கூட காட்டுறேன். அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிட்டாவே போதுங்க, நம்மளுக்கு ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிருங்க. அதனால் அந்த ஆப்ஷன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அது நீங்கள் கிளிக் பண்ணாவே போதுங்க, உங்கள் ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிருங்க. கீழே பாருங்கள், உங்கள் ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சு, இனிமேல் இப்படி பண்ணாதீங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அந்த ஃபுட்டு பேக் பண்ணிட்டோம்னா அது வேஸ்ட்டாக தான் போகும் அப்படின்ட்டுக்கிறாங்க. ஆமாம், அங்கே மொழியாக தான். அதனால் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா கேன்சல் அவ்வளோ சீக்கிரம் பண்ணாதீங்க. இல்லை கண்டிப்பாக கேன்சல் பண்ணணும், ஏதாவது ஆஃபரை மிஸ் பண்ணிட்டேன், கூப்பனை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா டெஃபினட்டாக கேன்சல் பண்ணுங்கள். மற்றபடி இப்போ கேன்சல் பண்ணாதீங்க அப்படின்ட்டுக்கிறாங்க. ஓகே, அடுத்தது கீழே பாருங்கள், எஸ் தேங்க்யூ சொல்லிடுங்க. ஒரு தேங்க்யூ சொல்லிவிட்டு நல்லது தான். நீங்கள் அப்புறம் ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிரு. நீங்கள் ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். ஆனால் ஒரு ட்ராபேக் இருக்குது. உங்கள் நம்பருக்கான கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனை கொஞ்ச நேரம் பிளாக் பண்ணிடுவாங்க. ஆமாங்க, நீங்கள் இப்போ வந்து கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தாட்டி நீங்கள் வந்து அவங்க நம்பர்லேருந்து கேஷ் ஆன் டெலிவரியில் ஃபுட் ஆர்டர் பண்ண முடியாது. ஆனால் கூகுள் பே, ஃபோன்பே இது மாதிரி ஆன்லைன் பேமெண்ட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு டைம் ஆர்டருக்கு கேன்சல் பண்ணிட்டு கேஷ் ஆன் டெலிவரியில் அடுத்தாட்டி அவங்க எனவு பண்ண மாட்டாங்க கேஷ் ஆன் டெலிவரியை. இந்த ஒரு ட்ராபேக் தான். ஆனால் அதுக்கு ஒரு வழி இருக்குது. நீங்கள் வேறு நம்பரில் மறுபடியும் கேஷ் ஆன் டெலிவரியில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த நம்பரில் பிளாக் பண்ணிடுவாங்க, வேறு நம்பரில் கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டைமு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தாட்டி மறுபடியும் கேஷ் ஆன் டெலிவரி அவைல் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.